பாய்ஸ் எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடவே மாட்டேங்குது. எப்பவுமே ஒல்லியா ஸ்கின்னியா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்தை கரெக்டா பண்ணுங்க. அடுத்த 5 மாசத்துல அசத்தல வெயிட்டுக்குள்ள பாருங்க. நம்பர் 1, வெயிட் கெயின் ப்ராசஸ்ல ஜங்க் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. வெயிட் போடணும்னு சொல்லிட்டு ஒல்லியா இருக்கிற நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, பீட்சா, பர்கர், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. உங்க ஃபேட்டை வேணா இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர பாடி ஷேப் அண்ட் மசில் எல்லாம் பில்ட் பண்ணாது. ஸோ வெயிட் போடணும்னா ஜங்க் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2, கேலரிஸை சர்ப்ளஸா எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின்ல ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் கேலரிஸ் சர்ப்ளஸ். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பாடி டெய்லி பர்ன் பண்ற கேலரிஸை விட அதிகமா கேலரிஸ் சாப்பிடணும். நார்மலா நம்ம பாடி சாப்பாடுல இருந்து எனர்ஜி எடுத்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணும். வாக்கிங், ஒர்க்கிங், ஒர்க் அவுட்ஸ், ஈவன் நீங்க தூங்கும் போது கூட உங்க கேலரிஸ் பர்ன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்க பாடிக்கு டெய்லி 2000 கேலரிஸ் தேவைப்படுதுன்னா நீங்க அட்லீஸ்ட் 2500ல இருந்து 3000 கேலரிஸ் சாப்பிடணும். அந்த எக்ஸ்ட்ரா 500 to 1000 கேலரிஸ் தான் பாடியில வெயிட்டா கன்வெர்ட் ஆகும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த கேலரிஸ் ஜங்க் ஃபுட்ஸ்ல இருந்து வரக்கூடாது. அதுக்கு பதிலா சிக்கன், எக்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ்ல இருந்து கேலரிஸ் எடுத்துக்கோங்க. அப்போதான் ஃபேட் மட்டும் இல்லாம ஹெல்த்தியா வெயிட் கெயின் பண்ண முடியும். நம்பர் 3, புரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மசில் பில்ட் பண்ண புரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்க டயட்ல எக்ஸ், சிக்கன், மில்க், நட்ஸ் இந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் புரோட்டீன் இன்டேக் கரெக்டா பண்ணீங்கன்னா மசில் ரெக்கவரி ஃபாஸ்டா நடக்கும். நம்பர் 4, லிக்விட் கேலரிஸ் ஆட் பண்ணுங்க. சாப்பாடு அதிகமா சாப்பிட முடியலன்னா கேலரிஸை லிக்விடா எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பனானா ஷேக், பீனட் பட்டர் ஷேக், மில்க் பிளஸ் ஓட் ஸ்மூத்தி இதெல்லாம் ஈஸியா கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 5, ப்ராப்பரான ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் கெயினுக்கு ஒர்க் அவுட் தான் பெஸ்ட். ஒர்க் அவுட் பண்ணாதான் பாடியும் பில்ட் ஆகும், மசிலும் பில்ட் ஆகும். அட்லீஸ்ட் டெய்லி 2 hours ஒர்க் அவுட் பண்ணுங்க. புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், பெஞ்ச் பிரஸ், டெட் லிஃப்ட் இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ்லாம் மசில் growthக்கு ரொம்பவே பெஸ்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 to 2 hours கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்பர் 6, கார்டியோ அதிகமா பண்ணாதீங்க. ரொம்ப கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க கேலரிஸ் அதிகமா பர்ன் ஆகிடும். ஸோ வெயிட் கெயின் ஃபேஸ்ல இருக்கும்போது லிமிட்டட் கார்டியோ பண்ணாலே போதும். நம்பர் 7, ப்ராப்பரான ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். நைட்ல மினிமம் 7 to 8 hours கண்டிப்பா தூங்குங்க. அப்பதான் உங்க பாடிக்கும் உங்க மசிலுக்கும் ப்ராப்பரான ரெக்கவரி கிடைக்கும். பாய்ஸ் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த்தியா வெயிட் கெயின் பண்ணணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நான் இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் 5 மாசம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அசத்தலாம் அமர்க்கலாமா ஈஸியா வெயிட் கூடிடும். மறக்காம இந்த மாதிரி மென்ஸ் க்ரூமிங் கண்டென்ட்டுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கண்டென்ட் எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க ஃபீடுக்கு வரும்.